சிலுவையிலிருந்து இயேசு மொழிந்த இரண்டாவது வார்த்தைக்கான தியானத்திற்குள் நாம் கடந்து வருகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரையிலும் உள்ள இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 23:43 இயேசு சிலுவையில் தன் அருகில் தொங்கிய குற்றவாளியை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். திருவிவிலிய மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்கிறது: நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை, இந்த இரண்டாவது வார்த்தையை நாம் விண்ணின் உரிமை என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். இங்கே இரண்டு குற்றவாளிகள், கிரிமினல்ஸுக்கு நடுவில், அதாவது அவர்கள் கள்வர்களாகவும் திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவும் இருந்தவர்கள். அவர்கள் நடுவில் குற்றமற்றவராக இயேசு தொங்கும் நிலையில் முதலாவது வெளிப்பட்ட மாபெரும் மன்னிப்பின் வார்த்தை அவர்கள் இருவரையும் அசைக்கிறது. அநீதிக்கும் நீதிக்கும் இடையே ஒரு போராட்டம் நடப்பதை அங்கே புரிந்து கொண்டவர்களாக அங்கே சிலுவையில் ஓர் உரையாடல். இது எதை உணர்த்துகிறது? இன்றைய சபைகளிலும் குடும்பங்களிலும் சமுதாயத்தில் இயேசு தொங்குபவராகவே, சிலுவையில் தொங்குபவராகவே நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டே வெளியிடப்படாத தீர்ப்புகளோடு தான் இயேசு நம் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் பங்கெடுக்கிற இயேசுவின் பக்த கோடிகள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இடத்தில் சிலுவையில் அறையப்படவிருந்த பரபாசை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் கலகக்காரன், கொலைபாதகன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே நிலையில்தான் இவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோவான் 18:40, மார்க்கு 15:7 மற்றும் மத்தேயு 27:16 ஆகிய வசனங்களின் வாயிலாக இவர்களையும் குறித்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே இயேசுவின் மரணத்தை குறித்த ஒரு முன் அறிவிப்பு இங்கே நிறைவேறுகிறது. தேவாலயம் இயேசுவை ஒரு குற்றவாளியாக நிறுத்தியிருக்கிறது. ஆனால் இயேசுவோ தேவாலய தலைவர்களையும் நிர்வாகிகளையும் பெரும்பாலான ஜனங்களையும் மூப்பர்களையும் குற்றவாளிகளாகவே கண்டார். அவர்கள் நடுவில்தான் அவரது வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராகவே உலகோருக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே இப்போது இங்கே சிலுவையில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று உலக மக்களாகிய பாவிகள், அக்கிரமக்காரர் மற்றும் குற்றம் புரிந்தோர் அனைவரையும் நீதிமான்களாக்கவே ஆண்டவராகிய இயேசு நம்முடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். இவர்களது உரையாடலை சற்றே நீங்கள் உலக கண்ணோட்டத்தோடு உற்று நோக்கினால் இதற்குள் வேகம், வேட்கை, விரக்தி, விருப்பம், விடியலை நோக்கிய ஒரு பயணம் அனைத்தும் இதற்குள் அங்கே அடங்கியிருக்கிறது. இன்றைய திருச்சபை வாழ்விலும் இதே உணர்வுகளோடு தான் நாம் கூடுகிறோம் என்பதை பக்த கோடிகளாக கூடி வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் உணர்கிறீர்களா? வேகத்தோடு ஒரு கூட்டம், யாரை கடித்து விழுங்கலாம் என்ற வேட்கையோடு ஒரு கூட்டம், விரக்தியோடு கடமைக்காக வந்து அமர்ந்திருக்கும் மற்றொரு கூட்டம். ஆனால் அவர்களுக்கு நடுவே எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு கூட்டம். நீங்கள் என் நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை சற்றே நீங்கள் ஆலோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சிலுவை காட்சியை ஒரு கழுகு பார்வையோடு நாம் உற்று நோக்கினால் நமக்கு புலப்படுவது, குற்றவாளியை இயேசு கடிந்து கொள்வதும் இல்லை, மனம் திரும்பும் குற்றவாளியை ஏற்க இயேசு மறுப்பதும் இல்லை. இதுதான் சுவிசேஷத்தின் தாக்கம். This is the impact of the crucifixion, that is gospel.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொடூர குமுறலின் உடையும் இயேசுவின் உள்ளத்திலிருந்து தொனிப்பது, என்னுடைய பரலோக வாழ்வை புரிந்து கொண்டு அதை மனமாற ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் என்னோடு கூட நித்திய காலமாக பேரின்ப வீட்டில் வாழும் பாக்கியத்தை பெறுவார்கள். இன்னைக்கு மனம் திரும்பாத கள்வனும் இயேசுவை கிறிஸ்துவாக அறிந்து வைத்திருந்தான். கிறிஸ்து என்றால் என்ன? காப்பாற்றுபவர், விடுவிப்பவர், நிலையான ஆட்சி உரிமை பெற்றவர், பரலோக வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுபவர். இதுதான் அதனுடைய பொருள். இயேசு கிறிஸ்து என்பதனுடைய அர்த்தம் அதுதான். ஆனால் அவன் இயேசுவிடம் உரையாடிய விதம்தான் அங்கே சரியில்லை. இன்றைக்கி திருச்சபைகளில் இடமில்லாத அளவுக்கு வந்து கூடி திருச்சபை இடத்தை நிரப்பி இருக்கிற பக்த கோடிகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சிலுவை காட்சி ஒரு முப்பரிமாண காட்சியாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. லூக்கா அதை எவ்வாறு பதிவிட்டிருக்கிறார் கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். He underestimated the power of Jesus. இன்னைக்கு நாமும் கடவுளோடு சரியான விதத்தில் உரையாடி உறவு கொள்ளாததினால்தான் நாம் நம் அருகாமையில் உள்ளவர்களோடு உள்ள உறவையும் இழந்து போகிறோம், கடவுளோடு உள்ள உறவையும் இழந்து போகிறோம். அவன் மட்டும், ஆண்டவரே நீர் என்னையும் ரட்சித்து கொள்ளும் என்று ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை இயேசுவிடம் ஏறெடுத்திருப்பானால் அவனும் நித்திய வாழ்வை பெற்றிருப்பான் என்றுதான் நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஆலய ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்ப மனம் இல்லாது மனதை கல்லாக்கி கொண்டு செல்வோரையே இந்த மனம் திரும்பாத கள்வன் கோடிட்டு காட்டுகிறான். Do not underestimate the power of Jesus. நாம் பாடுறோம் இல்லையா, நல்லவர் வல்லவர் போதுமானவர் பாடிடுறோம், வாயால் பாடிடுறோம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட தொனி உங்கள் உள்ளத்திலிருந்து வருவதாக தான் இயேசு கவனிக்கிறார். அன்னைக்கு மனம் திரும்பிய கள்வன், இந்த மனம் திரும்பிய கள்வன் பாருங்க, இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்பதையே தன் உரையாடலிலும் விண்ணப்பத்திலும் வெளிப்படுத்தியதினால்தான் அவன் ஆண்டவராகிய இயேசு வழங்கிய பேரின்ப வாழ்வுக்கு பாத்திரவானாகிறான். இது அவனுக்கு மரிக்கும் வேளையில் இந்த பேரின்ப வாழ்வு, இந்த பரலோக வாழ்வு, பரகதி வாழ்வு அவனுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? 3 காரியங்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவதாக, கடவுளுக்கு பயப்படுகிற பயம். நோயிங் ஃபியர் ஆஃப் லார்ட், நோயிங் த ஃபியர் ஆஃப் லார்ட். இங்கே நாம் அவனிடம் காணும் 3 பண்புகளிலும் விண்ணின் உரிமைக்கான அடிப்படை தகுதிகளை நாம் காண முடிகிறது. அவன் விண்ணின் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான தகுதிகளாகத்தான் இந்த 3 காரியங்களையும் நான் உங்கள் முன் வைக்கிறேன். கடவுளுக்கு பயப்படுகிற பயம், அதாவது பரலோக வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டான். இயேசுவால் விண்ணுலக பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த விண்ணின் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு பிரதான தகுதி கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பதை சிலுவையில் தொங்கும் நிலையிலும் அவன் அறிந்து உணர்ந்து வைத்திருந்தான். இதை உணர்ந்தவனாகத்தான் தன்னுடைய சக குற்றவாளியிடம், இயேசுவை இகழ்கிற அந்த குற்றவாளியிடம் அவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்கு, இந்த சிலுவை மரண தண்டனைக்கு நீ உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பயம் நம்மில் செயலாற்றுகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, தன் குற்றத்தை நியாயப்படுத்தாமை, நோ செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த குற்றவாளியினது குறிக்கோள் என்னவென்றால், இயேசுவோடு விண்ணக வாழ்வை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருந்தது. இங்கே நம்முடைய குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பிறரை குற்றப்படுத்தாமலும் நம் குற்றத்தை நியாயப்படுத்தாமலும் நாம் குற்ற
குற்றம் புரிவோரை உணர்வடைய செய்ய வேண்டும். இதைத்தான் அவனது உரையாடல் அங்கே பிரதிபலிக்கிறது. லூக்கா 23 சொல்லுகிறது, நாமோ அந்த அடுத்த குற்றவாளி இடத்துல சொல்கிறான் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவராகிய இயேசு அன்று சிலுவையில் தொங்குகின்ற அந்த நிலையிலும் இந்த வார்த்தையை அவனிடமிருந்து பெற்ற ஒரு வாழ்த்து பரிசாகவே அவர் ஏற்றுக்கொண்டபடினால்தான் உடனடியாக அங்கே ஒரு தீர்ப்பை வரைகிறார். இயேசு உனக்கு நித்திய வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது என்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் வலம் வந்து கொண்டிருக்கிறோம் சிந்திப்பீர்களா? மூன்றாவதாக, நித்திய வாழ்வில் நம்பிக்கை, ஹோப் ஆன் இட்டர்னிட்டி. மரிக்கும் தருவாயிலும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டதற்கான முதற் பிரதான காரியம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்வு. அதுதான் அவன் பெற்ற ரட்சிப்பை உணர்த்துகிறது. இரண்டாவதாக, தன் குற்றத்தை நியாயப்படுத்தாது பிறரை உணர்வடைய செய்ய முயல்கிறான். அதுதான் அந்த சிலுவையிலும் அவன் செய்த ஆத்மீக பணி. மூன்றாவது, நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இயேசுவோடு வாழும் பாக்கியம். இதை உணர்ந்தவனாகவே சிலுவையில் தொங்குகின்ற இந்த குற்றவாளி மனம் திரும்பிய ஒரு மகனாக அவற்றை ஒரு சின்ன பிட்டு போடுறான் பாருங்க. லூக்கா 23 ஒரு பிட்டு போடுறான். என்ன பிட்டு போடுறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். சிலுவையில் ஒரு மன்னிப்பாளராக தொங்கிய இயேசு ஒரு நியாயாதிபதியாக அந்த இடத்திலேயே ஒரு தீர்ப்பை எழுதுகிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? இந்த ஆராதனையை விட்டு கடந்து செல்லும் முன்பாக நானும் இயேசுவோடு கூட பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவீர்களா? ஏதேனில் இழந்து போன பரதீஸ் வாழ்வை சிலுவையின் வாயிலாக பெற்றுத்தர நமக்கு தரப்பட்ட அடையாளமாகவே இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை, பரலோக பாக்கியத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 2வது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் பரலோகம் கொண்டு சேர்க்கும் நிச்சயத்தை இந்த வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்களும் குற்றவாளிகளாக, கல்வரும் ஆண்டவரை கொலைபாதகர்களுமாக, அக்கிரம சிந்தை உள்ளவர்களாகத்தான் வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் மாபெரும் மனமாற்றத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பெற்று உம்முடைய பேரின்ப வீட்டில் வந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.